உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்க இப்பொழுதும் கூட நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட ஆபத்தில் அழிவுக்கு ஏதுவாக இருந்தாலும் கூட, உண்மையாகவே மனம் திரும்பி நாம் கர்த்தரிடத்தில் வருவோமானால் அவர் நமக்கு அனுகூலம் செய்கிறவராயிருக்கிறார். ஹீ ஃபேவர்ஸ் அஸ். அவர் நமக்கு அனுகூலம் பண்ணுகிறவராய், எப்பேற்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் கூட நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு அனுகூலம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தாவீது சொன்ன ஒரு வார்த்தையை இப்போ நீங்கள் ஞாபகப்படுத்திக்கலாம். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் என்னுடைய பட்சமாக இருக்கிறார் அப்படின்னா அதுவே என்ன அர்த்தம்? தேவன் தாவீதுடைய பட்சமாக இருக்கும்போது இந்த அவனுக்கு கூட இருக்கிற மனிதர்கள் அனுகூலம் பண்ணாதவர்களாக இருந்தால் கூட அனுகூலம் பண்ணுகிறவர்களாக மாறிடுறாங்க. தேவன் தாவீதுக்கு மற்ற ஜனங்களுடைய பார்வையிலே தயை கிடைக்க பண்ணினார். பெரிய அதிகாரிகள், பெரிய ராஜாக்கள், அப்படி அவங்களுடைய பார்வையிலே தயை கிடைக்க பண்ணினார் என்றெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள். சத்துரு வெள்ளம் போல வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார் அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது இதில் என்ன ஒரு விசேஷம் என்று கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பேற்பட்ட நெருக்கடியான பிசாசின் சோதனை காலத்தில் அல்லது உபத்திரவ காலத்தில் இருந்தாலும் கூட, கர்த்தாவே எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூப்பிட்டால் அவர் நிச்சயமாய் அனுசாரியாயிருந்து உதவி செய்கிறார் என்பதை இன்றைக்கு இந்த செய்தியிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு 2-3 எடுத்துக்காட்டு சொல்கிறேன், ஆனால் ஒவ்வொன்றையும் நீங்கள் நன்றாக கவனிங்க. நம்ம யோனா தீர்க்கதரிசியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? கர்த்தர் சொன்னார், நீ போய் நினிவேக்கு போய் அங்கே பிரசங்கம் பண்ணணும், நீங்கள் மனம் திரும்பலைன்னா அழிந்து போவீர்கள் அப்படின்னு பிரசங்கம் பண்ணணும்னு அவர் சொன்னார். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்ததுனால பின்னாடி ஒரு காலத்தில் இதே நினிவே மக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை உபத்திரவப்படுத்துவாங்க, சிறைப்பிடித்து கொண்டு போவாங்க, அநேரம் அழிப்பாங்க அப்படின்லாம் அவனுக்கு தெரியுது. அவன் தீர்க்கதரிசி பார்த்தீங்களா? தேவனுடைய வெளிப்பாடு, கர்த்தருடைய ரகசியங்கள் யார்கிட்ட இருக்குதான்? கர்த்தர் தமக்கு பயந்தவர்களிடத்திலே தங்களுடைய ரகசியத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்திலே அவருடைய ரகசியம் இருக்கிறது. அப்போ இவன் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுற ஆளாக இருந்து கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு ஏதோ ஜெபம் பண்ண, கர்த்தர் அவனுக்கு எதையோ ஒன்று சொல்லி வைக்க, அப்புறம் கடைசிக்கு அதே நினிவே மக்களை போய் மனம் திரும்ப சொல்லுன்னு சொன்னால் இவனுக்கு அது சரிப்படலை. நினிவே மக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு உபத்திரவப்படுத்துவாங்க, கொடுமைப்படுத்துவாங்க, கொலை செய்வாங்க, அழிப்பாங்க, சிறைப்பிடிச்சிட்டு போவாங்க, எல்லாம் அவனுக்கு தெரியுது. எப்படி பாஸ்டர் அதெல்லாம் தெரியுமா அப்படியெல்லாம் நீங்கள் கேட்கலாம். சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நேபுகாத்நேச்சார் ராஜா அவன் யார்? கர்த்தருடைய மனுஷனா? இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடித்துட்டு போனாலும் அங்கே போய் அவன் தன்னுடைய மகிமை பிரதாபத்துக்கென்று ஒரு பெரிய பட்டணத்தை பாபிலோன் அவன் கட்டினேன்னு சொல்கிறான். அவன் அப்படி ஆள். அப்புறம் அவன் யோசித்தானா, நமக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்னு அவன் யோசித்தானா. யோசிச்சுக்கிட்டே தூங்கியிருக்கான் போல். ஒரு சொப்பனம் வந்துருச்சு. சொப்பனத்தில் அவனாவ சொப்பனங்கள்தான், அநேக சொப்பனங்கள் மாயையாக இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் பேசும்போது இந்த சொப்பனங்கள் தரிசனங்கள் வழியாக பேசுகிறார்கள, அதையும் நம்ம கவனிக்கணும்ல.
இந்த சொப்பனத்தில் ஒரு பெரிய பயங்கரமான சிலையை பார்க்குறான். அந்த சிலையில் பார்த்தோம்னா தலை பொன்னாலானது, மார்பு கையும் வெள்ளியால் ஆனது, இடுப்பு வெண்கலத்தால் ஆனது, கால்லாம் இரும்பால் ஆனது, பாதங்கள் வந்து பாதி இரும்பு பாதி களிமண்ணும். அந்த சமயத்தில் பார்த்தா கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து இந்த பாதத்தலையை மோதி சிலையவே அழித்து தூசியாக்கி காட்டில் பறக்க விட்டுட்டு, ஆனால் இந்த கல்லோ பெரிதாகி பூமி முழுவதையும் நிரப்பிற்று அப்படின்னு அவன் பார்க்குறான். யார் யாது? நேபுகாத் நேச்சார் ராஜா, பாபிலோன் ராஜா. அவன் வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருந்தவன், இஸ்ரவேலை சிறைப்படுத்திட்டு போனாள். அவனுக்கு கர்த்தர் ஒரு வெளிப்பாட்டாக கொடுப்பாரா? அந்த வெளிப்பாடுனால அவன் தன்னை காத்துக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடச்சது, அவன் தன்னை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதனால் கர்த்தர் பேசுகிறார். நேபுகாத் நேச்சாருக்கு இந்த சொப்பனத்தின் மூலமாக அவனுடைய காலங்களுக்கு பிறகு 4 விதமான ராஜ்யங்கள் தோன்றும்னு, அந்த 4 ராஜ்யங்களுக்கு பிறகு 10 நாடுகள் கூட்டணி ஒன்று வரும்னு, அந்த 10 நாடுகள் கூட்டணியில் அந்த காலகட்டங்களில் கைகளால் பெயர்க்கப்படாத கல் இயேசுவானவர் வந்து அதை இந்த ராஜ்யங்களெல்லாம் மோதி அழித்து விட்டு தேவன் தம்முடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுவார்னு அங்கே சொல்லியிருக்கே. அந்த காரியமெல்லாம் நேபுகாத் நேச்சாருக்கு கர்த்தர் சொல்கிறார். அவனுக்கு அர்த்தம் புரியல. தானியேலை கூப்பிடுறான், வா வா அப்படின்னு. அது கர்த்தர் வந்து ஏற்படுத்தின ஒரு காரியம். அதனால் தானியேலுக்கு அங்கே அந்த தேசத்தில் ஒரு உயர்வு கிடைக்கிறது. அவன் இஸ்ரவேலரை பாதுகாக்கிறதுக்கும் அந்த தேசத்தையே தான் கண்ட்ரோலில் வச்சு இனிமேல் இஸ்ரவேலருக்கு எந்த தீங்கு வராமல் பார்த்துக்கிறதுக்கும் அங்கே இந்த தானியேலை கொண்டு போய் கர்த்தர் அங்கே வைக்கிறார். அப்போ இந்த சூழ்நிலையெல்லாம் பாருங்கள். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையை கவனியுங்கள். இப்போ யோனாக்கிட்ட சில காரியங்களை சொல்லியிருந்தார். அவன் வந்து நினிவேக்கு போடான்னா அங்கே போக முடியாது, அங்கே போனாக்கா அவங்க மனம் திரும்பிடுவாங்க, அப்புறம் ரட்சிக்கப்பட்டவர் பாட்டு 100 வருஷம் கழித்து அவங்களே இஸ்ரவேலை வந்து அழிப்பாங்க. நான் என்னத்துக்கு போகிறேன், போக மாட்டேன், வேறு பக்கம் ஓடினான். ஆனால் என்ன நடந்தது? அவனை கர்த்தர் திரும்ப பிடிச்சிட்டு வர்றாரு, வந்து போய் பிரசங்கம் பண்ண சொல்கிறாரு. என்ன பிரசங்கம் பண்ணா? 40 நாள் இந்த நினிவே பட்டணம் அழிஞ்சிரும்ன்றான். ஆனால் அவங்க மனம் திரும்பிட்டானுங்க. அது யோனாவுக்கு பொறுக்காத விஷயம். அவன் கோவிச்சிட்டு போகிறான். சரி, இதெல்லாம் இருக்குது. இந்த கதையில் கர்த்தர் வந்து யோனாவை பிடிச்சிட்டு வர்றதுக்கு ஒரு மீனை கட்டளையிட்டாராம். மீன் போய் விழுங்குச்சான். அந்த மீன் அவனை விழுங்கினவுடனே அவனை பற்றி அங்கே என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவன் செத்து போயிட்டான்னு, பாதாளத்துக்கே போயிட்டான்னு, அங்கேருந்து அவன் ஜெபம் பண்ணான்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஏங்க நான் அதை எடுத்து உங்களுக்கு ஓசியா, ஆமோஸ், யோனா 2வது அதிகாரத்தில் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்து கொண்டது, கடற்பாசி என்னை தலையை சுற்றி கொண்டது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாய கர்த்தாவே, நீர் என்னை என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். என் ஆத்மா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் இடத்துல வந்து சேர்ந்தது. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோ துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். பாதாளத்தில் கிடக்கிறானா, பூமியின் தாழ்பால்கள்லாம் மூடிக்கிற மாதிரி இருந்துச்சான், கடல் பாசி அவனை சூழ்ந்துக்குச்சான், மரணத்துக்கே போயிட்டேன், தப்ப முடியாதுங்கிற நிலைமை. ஆனாலும் அவன் சொல்கிறான், நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். அவன் என்னுடைய விண்ணப்பம் கர்த்தரிடத்தில் வந்து சேர்ந்தது. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர்.
கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டேன்னு சொன்னபடி கேட்க மாட்டேன்னு வேற எங்கேயோ ஓடி போகிறேன்னு ஓடி போகிற ஆளை பிடிச்சிட்டு வந்து அந்த வேலையை செய்ய சொன்னார். ஆனால் பிடிச்சிட்டு வர்றதுக்கு தான் பாருங்கள், அவனை முதல்ல சமுத்திரத்தில் தள்ளி விட்டு அங்கே இவன் போய் அங்கே ஏறின கப்பலில் இவனால் தான் இந்த பிரச்சனைன்னு தெரிஞ்சு அவங்க கடைசியில் அவனை சமுத்திரத்தில் தள்ள வேண்டியதாயிருச்சு. இவன் மீன் வயிற்றுக்குள்ளே போகிறான். மீன் வயிற்றுக்குள்ளே போக வரைக்கும் தைரியம், என்னை கடலில் தள்ளி விட்ருங்க, உங்களுக்கு சமுத்திரம் அடங்கும்லாம் சொல்லிட்டான். தள்ளி விட்டாங்க. இப்போ மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டான். அங்கே போய் தப்புறதுக்கு வழி இல்லை. ஐயா அங்கே போன ஒரு பாடு தான், ஐயையோ பாதாளம் வந்துருச்சு, பூமி தன் தாழ்பாடுகள்லாம் அடைக்குது, இப்போ நான் ஐயோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் தன்னை கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். அங்கே கர்த்தர் அவனுக்கு ஒரு அவன் அந்த மீனை சொல்லியிருந்தாரான், போய் கடையில் கக்கி விடுன்னு. கக்கி விட்டுருச்சான். இது ஏதோ ஒரு கதை என்று நினைக்க வேண்டாம், இது நடந்த காரியம். நடந்த காரியங்களா பாஸ்டர்? ஆமாம். இயேசுவே சொன்னார், யோனா மீனின் வயிற்றில் 3 நாள் இரவு பகல் இருந்தது போல் மனுஷகுமாரனும் பூமியின் வயிற்றில் 3 நாள் இருக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னாரா? அது உண்மையான ஒரு சம்பவம். அந்த சம்பவத்திலே கர்த்தர் யோனாவை காப்பாற்றியிருக்கிறார். அவனுடைய நெருக்கத்தில் அவனை கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். இன்றைக்கு இன்னும் அநேக எடுத்துக்காட்டுகளை நான் சொல்ல முடியும். எத்தனையோ பைபிள் முழுசுமே அநேக இடங்களிலே நெருக்கப்படுகிற சமயத்தில் தப்ப வழி இல்லை என்று நினைக்கிற நேரத்தில் அங்கே இயேசுடத்தில் வரும்போது, கர்த்தரிடத்தில் வரும்போது அவர் சகாயம் பண்ணுகிறவராய், உதவி செய்கிறவராய், நன்மை செய்கிறவராய், விடுதலை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். பேர் என்ன அவருக்கு? இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார்னா நமது பட்சமாயிருக்கிறார், நமக்கு பட்சமாயிருக்கிறார். நமக்காக ரெக்கமெண்ட் பண்ண வேண்டுமானால் ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வார். ஒரு எலிசா தீர்க்கதரிசி இந்த விதவைக்கிட்ட கேட்குறேன், நான் உனக்காக ராஜா கிட்ட பேச வேண்டிய காரியம் ஏதாவது இருக்கா, நான் போய் ராஜா கிட்ட பேசுகிறேன் அப்படின்றான். அப்போ ராஜா கிட்ட உனக்காக நான் பேசுகிறேன்னு சொல்கிற அளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேங்கிற அளவுக்கு இருக்கிறான். அவள் கேட்டிருந்தான்னாக்கா ரெக்கமெண்ட் பண்ணவும் செஞ்சுருந்துருப்பான், காரியமும் நடந்திருக்கும். அப்போ இதெல்லாம் சொல்லாமே அநேக இடங்களிலே தேவன் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புகிறவர்களுக்கு அவர் அனுகூலம் பண்ணுகிறவராயிருந்து ஆபத்திலிருந்து தப்பு வைக்கிறார், நெருக்கத்தில் இருக்கிறவர்களை விசாலத்திலே கொண்டு வருகிறார். இதெல்லாம் எதுக்கு? நீங்கள் இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு நெருக்கத்தில், 2 விதத்தில் நெருக்கத்தில் போகலாம். ஒன்று, நாம் அடங்காமல் கீழ்ப்படியாமல் இருந்து அதனால் போய் சில தண்டனைகளுக்குள்ளாக நாம் போய் நெருக்கத்தில், அல்லது கர்த்தர்கிட்ட சத்தியத்தில் நிலை நிற்கிறதுனால, கர்த்தரத்தில் அன்பு கூறுகிறதுனால, கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கிறதுனால, கர்த்தரிடத்தில் பக்தியாக இருக்கிறதுனால, அதனால் சில சமயத்தில் நெருக்கங்கள் வருது. இதுதான் கர்த்தர் சொல்கிறார், இது நல்லதுன்னு. பேதுருவும் சொல்கிறான், நம்ம பாவம் செய்யாமல் இருந்து கர்த்தரிடத்தில் பயபக்தியாக இருக்கிறதுனால நமக்கு உபத்திரம் வந்தால் அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி 2 விதத்தில் இந்த ஆபத்து வருதே, நெருக்கங்கள் வருதே. பாவம் செஞ்சுட்டு அப்புறம் பாவம் செய்யாமல் வர்றதை பற்றி நமக்கு தெரியும். கர்த்தர் கட்டாயம் ஜெயம் கொடுப்பாரு, தெரியும் நமக்கு. அங்கே யோபு விஷயத்தில் கட்டாயமாக அவர் வந்தார், அவர் வேலையை பார்த்தார், யோபுக்கு விடுதலை கொடுத்தார், 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதுபோல் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆகாப் ராஜா ரொம்ப நல்ல மனுஷனா. அவன் ஏசபேலை கல்யாணம் பண்ணி இஸ்ரவேல் தேசம் முழுசுமே கர்த்தரை விட்டு விலகி பாகால்களை பின்பற்றுவதற்கு அப்படிப்பட்ட காரியத்தை செய்த இந்த ஆகாப் ராஜா 10 கோத்திர இஸ்ரவேலரை பாவத்துக்கு அடிமையாக்கி, பிசாசுக்கு அடிமையாக்கி, சாபங்களுக்குள்ளே தள்ளின அந்த ஆகாப் ராஜா, அவனை படுத்தி கர்த்தர் சொன்னாராம், சுவரில் நீர் விடும் நாய் முதலாக இல்லாதபடிக்கு இவனை வேற இருப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னாராம். இவன் என்ன பண்ணானா, ஐயையோ ஆண்டவரே எனக்கு மன்னிக்கணும்னு சொல்லி அழுதானா. அவன் அழுததை பார்த்துட்டு கர்த்தர் தீர்க்கதரிசிக்கிட்ட சொன்னாராம், அவன்
மனம் திரும்பினதை பார்த்தாயா? ஆமாம், எலியா தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்கிறார், அவன் மனம் திரும்பினதை பார்த்தாயா? அதனால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன தீங்கு வரும்னு நான் சொன்னனோ அது அவன் காலத்தில் இல்லாமல் அவன் மகன் காலத்தில் நான் அதை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னது கேட்டிருக்கீங்களா? நான் எடுத்து வாசித்து காட்டுறேன். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரத்தில் இது வருது. இருபத்தி 5வது வசனத்திலிருந்து, தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது, என்ன வார்த்தைகள்? அந்த வார்த்தைகளை சொல்கிறேன் நான். அதில் 22வது வசனம், நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய எரேபியாவின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார். அவங்க குடும்பங்கள்லாம் எப்படி அழிச்சாரோ அதுபோல் அவங்க குடும்பத்தை அழிப்பேன்றார். சுவரில் நீர் விட நாய் முதலாக இல்லாதபடிக்கு அவங்கள அழிப்பேனார். அவங்கள அழித்தார். உனக்கு அப்படி செய்வேன்றார். இந்த சமயத்தில் என்ன பண்ணுறான்? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்தி விட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். ஆகாப் இந்த வார்த்தைகளை, கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வார்த்தைகளை கேட்டபொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை அவன் மேல் வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். அது என்ன நடந்துருச்சு? முரட்டாட்டமாக பாவத்தில் பாகால்களை பின்பற்ற விஷயத்தில் ஏசபேலோட சேர்ந்து இஸ்ரவேல் தேசத்தையே பாவத்துக்குள்ளாக்கின விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்த ஆள், கர்த்தர் ஆள் அனுப்பி உன்னை இந்த மாதிரி உன் வீட்டை இந்த மாதிரி நாசமாக்குவேன்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டவொன்னு அவன் நம்பிட்டான். போச்சு, நம்ம வம்சமே காலியாகுது அப்படின்னு நினச்சோடனே கர்த்தாவேன்னு மனம் திரும்பி ரட்டுடுத்தி தாழ்மையாய் நடந்து கொண்டான். இதெல்லாம் கர்த்தர் பார்த்தாரு. இப்போ எலியாவை கூப்பிட்றாருங்க, பத்தியா அவன் தன்னை தாழ்த்தினதை கண்டாயா அப்படி சொல்லிவிட்டு, நான் இந்த பொல்லாப்பை இவன் மேலே வர பண்ணாமல் இவன் பிள்ளைய மேலே கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன். அவன் மனம் திரும்பினான்னா அவனும் சரியாயிடுவான். ஆக இவ்வளவு பயங்கர நியாயத்தீர்ப்புக்கு மத்தியில் ஒருவன் மனம் திரும்பினதுனால வர இருந்த அழிவிலிருந்து தன்னை காத்து கொண்டான். இதை மாதிரி மோசமான ஒரு ஆள் பைபிள் இன்னொருத்தர் இருக்கான், மனாசே. எசேக்கியா ராஜாவுடைய குமாரன் மனாசே. அந்த மனாசே 55 வருடம் எருசலேமில் ராஜாவை அரசாண்டான். இந்த ஆகாபோட ரொம்ப மோசமான ஆள். 55 வருஷம் எருசலேம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம், யூதா ஜனங்கள் எல்லாரையும் அந்த பல தெய்வ வழிபாடுகளுக்குள்ளே கொண்டு போயிட்டான். வெறுமனை பாகால் மட்டும் இல்லை, அந்த தேசத்து தெய்வம் இந்த தேசத்து தெய்வம்னு சொல்லி பல தெய்வங்களை வணங்க வச்சு அந்த எருசலேம் தேவாலயத்தையே தீட்டுப்படுத்தி அந்த தேவாலயத்தில் வேறு இதையெல்லாம் கொண்டு போய் வச்சு அவ்வளவுக்கு அவன் அசுத்தம் பண்ணிட்டான். அதனால் கடைசியில் என்ன ஆச்சான்? நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமும் 33வது அதிகாரம். 2 நாளாகமும் 33வது அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை வாசிக்கிறேன். மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாக இருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். 55 வருஷம். 11வது வசனத்துக்கு போகலாம். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவன் மேல் வரப்படினார்.
அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். 55 வருஷம் ஆட்டம் போட்டான். இப்போ எங்கேயோ முட்செடிகளுக்குள்ளே தப்பி ஓடலான்னு பார்த்தா அங்கேயும் பிடிச்சி கொண்டு போய் அசீரியாவுக்கு கொண்டு போயிட்டான். அசீரியா, அப்போ அசீரிய ராஜாவுடைய ஆளுகையில் பாபிலோன்னு இருக்குது. பாபிலோன்னு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கெஞ்சி, ஏன்டா இவ்வளவு நாளாக வேறு என்னத்தையே பண்ணிக்கிட்டு இருந்த, இப்போ தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். அங்கே என்ன நடந்துச்சோ தெரில, அவன் பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டான். அங்கே போன ஒரு படி இவன் ஜெபம் பண்ணதை கேட்டு அந்த ராஜா சரி சரி போ போ அப்படின்னு விரட்டி விட்டான் போல. அப்போ தான் அவனுக்கு தெரியுதான் கர்த்தரே தேவன்னு அறிந்தான்னு எழுதியிருக்கு. பின்பு அவன் தாவீதுடைய நகரத்தின் வெளி அலங்கத்தை கீயோனுக்கு மேற்கே இருக்கிற பள்ளத்தாக்கு தொடங்கி மீன்வாசல் மட்டும் கட்டி ஓபேலை சுற்றிலும் அதை வளைத்து அதை மிகவும் உயர்த்தி யூதாவில் அரணான பட்டணங்களிலெல்லாம் இராணுவ தலைவர்களை வைத்து கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் இவன் தான் கொண்டு போய் வச்சது. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயமுள்ள மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்திற்கு புறம்பாக போடுவித்து கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான். எவ்வளவு நாளாக கெடுதல் பண்ணிவிட்டு கடைசியில் மனம் திரும்பிட்டான். இவன் மனம் திரும்பினதை பார்த்துட்டு கெஞ்சினானா, கர்த்தரும் கேட்டாராம், அவனுக்கு ஜெபத்தை கேட்டாராம், கடைசிக்கு அவனை தன்னுடைய தேசத்துக்கு அனுப்புனாராம். அப்போ அங்கே நம்ம சொன்ன மாதிரி ஏதோ அந்த ராஜாவுக்கு மேலே இறக்கப்பட்டு சரி போ ஒழுங்காக இருக்கியா இனிமேல் அப்படி சொல்லி அனுப்பி விட்டுருந்துருப்பான். இங்கே வந்து அவன் எப்படி ஆலயத்தை சுத்தம் பண்ணினான் அப்படின்னு, அந்த எருசலேம் பட்டணத்தை சுற்றி அலங்கத்தெல்லாம் கட்டி எப்படி பாதுகாப்புள்ளதாக மாற்றினான்னு நீங்கள் வாசிக்கிறீங்க. ரொம்ப விசேஷமாக அந்த தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினான். அதில் அவன் கொண்டு போய் வச்சுருந்த விக்கிரகங்கள்லாம் வெளியே தூக்கி போட்டான். மற்ற எல்லா அஸ்தங்களையும் வெளியே தூக்கி போட்டு பரிசுத்தப்படுத்தி அங்கே ஜனங்களுக்கு சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான். இதை இவன் செஞ்சதை கர்த்தர் அவருக்கு தெரியும் செய்வான்னா அதனால் அனுப்பிவிட்டார். அதே வந்து செஞ்சுருக்கிறான். ஆக இவனுடைய உண்மையான மனம் திரும்புதல் என்ன செஞ்சிருச்சு, இவன் கர்த்தருக்கு விரோதமாக கேடான காரியங்கள் அவ்வளவு செஞ்சுருந்தாலும் கூட, ஜனங்களையெல்லாம் பாவத்துக்குள்ளே தள்ளி இருந்தாலும் கூட, கடைசி நேரத்தில் கர்த்தாவேன்னு யோனா கதையை சொன்னான். இப்போ இந்த மனாசே கதையை பார்க்குறீங்க, ஆகாபு கதையை பார்க்குறீங்க. இவனை விட இவங்களை விட, அதாவது இந்த ஆகாப் மனாசையை தவிர மோசமான ஆளுகள் இன்னும் எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. அப்படி ஆளுக மனம் திரும்பினாங்கிற ஒரே காரணத்துக்காக கர்த்தர் அவங்களை அழிக்கலை, அனுகூலமாக இருந்தார். இதை நீங்கள் யோசித்து பார்க்குறீங்களா? இதெல்லாம் இந்த கதையெல்லாம் எதுக்கு? நீங்கள் யோனா கதையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் சொன்னதை கேட்காம சுவிசேஷத்தை அறிவிக்க அங்கே போய் இதை செய், இதெல்லாம் இப்படி சாட்சியாக இருக்கணும், இந்த ஜனங்களுக்கு முன்னாடி நீ தான் எனக்கு என்னுடைய வெளிச்சமாக அந்த ஜனங்களுக்கு நீ இருக்கிற, பூமிக்கு உப்பாக இருக்கிற, நீ சாட்சியாக நடக்கணும் அப்படியெல்லாம் சொல்லி உணர்த்தும் போது அதெல்லாம் விட்டு போட்டு மதன்னு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தால் கடைசிக்கு செய்ய வேண்டிய சுவிசேஷ ஊழியத்தை செய்ய முடியாமல் போயிடுது. அதனால் பின்னாடி ஏதோ ஒரு சிக்கல் வருது. அங்கே போய் ஏதோ மீன் வயிற்றுக்குள்ள மீனை யோனா சிக்கிட்ட மாதிரி அப்படி வருது. அப்புறம் அங்கே போன ஒரு பாடு தான் சொரணை வருது, ஐயோயோ ஆண்டவரே 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 இனிமேல் ஒழுங்காக இருக்கேன்னா அப்புறமேல் மீனை சொல்லி அவனை கக்க சொன்ன மாதிரி எல்லா விசுவாசிகளும் சரி ஏதோ ஒரு நேரத்தில் இப்படி தப்பு நடந்து ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடும்போது கர்த்தர் அனுகூலமாக இருக்கிறார். இம்மானுவேல் என்ற வார்த்தையே தேவன் நமது பட்சமாக இருக்கிறார்னு தானே.
அதாவது ஒரு பெரிய சிக்கல் வருது, விசாரணை வருது. அந்த சமயத்தில் நம்ம உண்மையாக மனம் திரும்பி கர்த்தருடைய பக்கமாக வந்திருந்தா, இது கண்டிஷன், நம்ம உண்மையாக மனம் திரும்பி கர்த்தர்கிட்ட வந்திருந்தா கர்த்தர் நமக்காக வழக்காட ஆரம்பிச்சிடுறாரு. நான் உனக்காக உன் பிள்ளைகளுக்காக வழக்காடுவேன் அப்படியெல்லாம் அவர் சொல்கிறாருங்க. வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சிப்பேன் அப்படி சொல்கிறாரு. நான் அந்த வசனம் இருக்கான்னு பார்க்கவா? ஏசாயா 49:24 பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்கக்கூடுமோ அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்கக்கூடுமோ? என்றாலும் இதோ பராக்கிரமனால் விடுதலையாக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுவேன். என்ன போட்டார் பாருங்க. உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன், மதுபானத்தால் வெறி கொள்வது போல தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாயிருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னோடு வழக்காடுகிறவர்களோட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். அவர் இம்மானுவேல், நம்முடைய பட்சமாக இருக்கிறவர், நமக்காக உதவி செய்கிறவர், அனுகூலம் செய்கிறவர், நமக்காக வழக்காடுகிறவர். இப்பொழுது வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். மனாசே ஆகாப் மாதிரி போன ஆளுகளா? அப்படி போயிருந்தால் கூட மனம் திரும்ப முடியும். தாவீது இப்படி ஒரு பாவம் செய்வான்னு யாருங்க எதிர்பார்த்தது? அவனும் அதை செஞ்சு விட்டான். கடைசியில் கர்த்தாவேன்னு சொல்லி சங்கீதம் 51 பாவ அறிக்கையை பண்ணபோது, உண்மையான பாவ அறிக்கையை பண்ணபோது அவனுக்கு வர இருந்த தீங்கிலிருந்து அவனை காப்பாற்றி விட்டார். இல்லாட்டி அவனுடைய மகனே அப்சலோம் அவனை கொன்று இருப்பான். கர்த்தர் அவனை காப்பாற்றி விட்டுருந்தார். ஆக உண்மையாக கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு அனுகூலமாக இருக்கிற கர்த்தரை நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இப்போது இருக்கிற நிலைமையில் எப்பேற்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் கூட உங்களுக்கு அனுகூலம் பண்ணுகிற ஒருவர் உங்களோடு இருக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீங்களா? உணர்ந்து பார்க்குறீங்களா? உங்களுடைய இருதயத்தை உண்மையாக கர்த்தரிடத்தில் நீங்கள் ஏறெடுப்பீங்களா? நீங்கள் உண்மையாக கர்த்தரிடத்தில் உங்களுடைய இருதயத்தை ஏறெடுத்தால் அவர் நிச்சயமாக அந்த அற்புதத்தை செய்வார். நான் எரேமியா தீர்க்கதரிசி புலம்பல்லேருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். புலம்பல் 3வது அதிகாரம் 39 வசனத்தில், உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன்? அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறது என்ன? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே திரும்ப கடவோம். அங்கே தீர்க்கதரிசி சொல்கிறார், நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்க தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். கர்த்தருடைய ஆலோசனை. இன்றைக்கும் நாம் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நம்முடைய கைகளை எடுத்து கும்பிடுறது, சர்ச்சுக்கு போகிறது வர்றது மட்டும் இல்லை, இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஏறெடுத்து மனம் திரும்பினவர்களாய் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து கர்த்தரை தேடி வந்து, கர்த்தாவே எனக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்கும்போது, இப்படி மனம் திரும்புகிறதை பார்க்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். எரேமியா தீர்க்கதரிசி காலத்தில் இந்த ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டேன்னதுனால தான் அவர்கள் சிறையிருப்புக்கு பாபிலோனுக்கு போனாங்க. அப்புறம் இங்கேருந்து ஒரு கூட்டம் உட்காந்து ஜெபம் பண்ணுது, கர்த்தாவேன்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ணுது. தன்னுடைய இருதயங்களையும் கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கிறார்கள். அதை பார்த்து தான் கர்த்தர் அந்த 70 வருஷம் கழித்து கோரேஸ் ராஜா மூலமாக இந்த இஸ்ரவேல் தேசத்துக்காரன் எவன்லாம் அங்கே இருக்கிறானோ அவன்லாம் தேசத்துக்கு போய் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டு எல்லாரையும் அனுப்பி விட்டான்னு பார்க்குறீங்க. அதாவது உண்மையான மனம் திரும்புவதிலும் நம்முடைய இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கிறதுமான காரியங்கள் வரும்போது அவர் என்ன செய்வார் என்று எனக்கு தெரியும். அவர் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார். உங்களை நெருக்கத்திலிருந்து விசாலத்திலே கொண்டு வருவார். ஆபத்திலிருந்து காப்பாற்றி தப்புவிப்பார். ஆதலால் கர்த்தரை நோக்கி பாருங்கள், இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஏறெடுங்கள். நீங்கள் விடுதலை பெறுவீர்கள், ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.